கதை கூடு கதை கேட்போமா? கதைக்களத்தின் இன்றைய கதையின் தலைப்பு சூரரை போற்று. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் பரபரப்பாக இருந்தது. விமான கட்டுப்பாட்டு அறையில் டேவிஸும் லூட்டோவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். லண்டனிலிருந்து ஃப்ளைட் எத்தனை மணிக்கு கிளம்புகிறது? எனது நெருங்கிய தோழி வயலட் விமான பணிப்பெண்ணாக அந்த விமானத்தில் வருகிறாள் என்றான் லூட்டோ. டேவிஸ் கணினியை செக் பண்ணிட்டு, லண்டன் நேரத்துக்கு இன்று அதிகாலை 5 மணிக்கு புறப்படுகிறது. வயலட் யாரு என்று கண்ணடித்து கிண்டலாக கேட்டான். லூட்டோ, ஹே டேவிஸ், கமான், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 வயதில் குழந்தை உண்டு. அவள் என் பள்ளி தோழி. அவள் கதை பரிதாபத்துக்குரியது. அவள் ஆசைப்பட்டது ஒன்று, கிடைத்தது வேறொன்று. இருவரும் பேசிக்கொண்டே ரேடார் டவருக்குள் நுழைந்தார்கள். இருவரும் சிங்கப்பூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதிகாலை மணி 4. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் 777 SQ321 கதவை திறந்து காத்திருக்க, விமான பணிப்பெண் வயலட் சிரித்த முகத்துடன் பயணிகளை வரவேற்றாள். தோழி ஜிம், வயலட், உன் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறியே. வயலட் முகத்தில் கவலையின் ரேகை. சிங்கப்பூரிலிருந்துதான். குழந்தைக்கு நேற்றிருந்து ஜுரமாம். அம்மா என்று அணத்தி கொண்டே இருக்கிறாளாம். கணவர் வேறு உடனே இந்த வேலை வேண்டாம் என்று ஆரம்பிப்பார். போனை இப்ப எடுத்தா குழந்தை தான் பேசுவாள். குரலை கேட்டாலே எனக்கு அழுகை வரும். இப்போ பயணிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. நான் அழ முடியுமா? அதனால்தான் கஷ்டப்பட்டு அந்த போனை எடுக்காம இருக்க முயற்சி பண்றேன் என்றாள் வயலட். பயணிகளால் நிரம்பியது விமானம். விமான ஓட்டிகள் அமர்ந்தாச்சு. அறிவிப்பு தொடர்ந்தது. ஹாய், வணக்கம், நான் உங்கள் பைலட் லீ. லண்டனில் தற்போது நேரம் காலை 5 மணி. சிங்கப்பூர் நேரம் நள்ளிரவு 1 மணிக்கு சாங்கி விமான நிலையம் அடைவோம். நமது விமானத்தில் 270 பயணிகள் வருகிறீர்கள். உங்கள் பாதுகாப்பு எங்கள் பொறுப்பு. நன்றி. கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட பைலட், திஸ் இஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் SQ321 N1, டோஹா கிளம்புவதற்கு தயார். சிங்கப்பூர் ஆல்வின், கொட்டாம்பட்டி கோவிந்தராசு என பலரையும் அவர்களின் கனவுகளையும் சுமந்தபடி விமானம் மெதுவாக தன் ரெக்கையை விரித்து விண்ணில் பறக்கிறது. சிறிது சிறிதாக உயர்த்தி எட்டியது. 10 மணி நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது விமானம் மியான்மர் பகுதியில் 37,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. சாங்கி விமான நிலையம் ஏர் டிராஃபிக் ஆபீசர்ஸ் டேவிஸும் லூட்டோவும் விமானத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ரேடார் காண்பிக்கும் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் போது நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானம் ஒரு வினாடியில் சற்றென்று தரையிறங்கியதை போல் உணர்ந்தார்கள். திரையில் பார்த்தே அலறினார்கள். SQ321 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை தொடர்பு கொண்டு, எமர்ஜென்சி, என்ன நடக்குது? 37,000 அடியில் பறந்த விமானம் பட்டென்று 30,000 அடிக்கு குதித்து இறங்கியது. அடுத்த வினாடி மீண்டும் 32,000 அடிக்கு சடார் என்று மேலே போகிறது. அமர்ந்திருந்தவர்கள் தன் இருக்கையிலிருந்து மேலெழும்பி பல்லியை போல் விமானத்தின் மேல் கூரையில் ஒட்டினார்கள். அதே வேகத்தில் நியூட்டனின் ஆப்பிள் போல் கீழே வந்து இருக்கையில் மண்டையின் போது சரிந்தார்கள். ஆல்வினின் முதுகுத்தண்டு முறியும் சத்தம் அவனுக்கே கேட்டது. விமானத்திலிருந்து மேடே மேடே என்று அவசர செய்தி வந்தது. தெளிவான காற்று கொந்தளிப்பால் விமானம் சில நிமிடங்களில் தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. விமானி லீ அதிர்ச்சியில் மாரடைப்பில் சரிந்து விட்டார். துணை பைலட் ஜீன் என்ன செய்ய என பதறுகிறார். வானொலி அலைக்கற்றைகள் 121.5, 243 என்ற எண்களை காட்ட பதறினார் அன்சலீனா, தலைமை பொறுப்பு அதிகாரி. மீடியாவிற்கு தகவல் கசிந்ததில் மக்கள் வெள்ளம் அலை மோதியது. சாங்கி விமான நிலையம் அல்லோலகப்பட்டது. சற்றென்று விமானத்திலிருந்து ஒரு குரல் விமானத்தை பேங்காக்கில் அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரியது. அனுமதி வழங்கினார் அன்சலீனா. விமானி லீக்கு பதிலாக யார் விமானத்தை செலுத்துவது என்ற கேள்விக்கு தெளிவாக பதில் வந்தது. நான் விமான பணிப்பெண் வயலட், விமானத்தை செலுத்துகிறேன். நான் ஒரு முன்னாள் போர் விமானி. ஆம், வயலட் சிங்கப்பூரில் பள்ளி படிப்பை முடித்தவுடன் சிங்கப்பூர் தேசிய சேவையில் விருப்பப்பட்டு சேர்ந்து போர் விமானியாக பயிற்சி பெற்றவள். மிக திறமையான போர் விமானி அவள். திருமணத்துக்கு பிறகு அவள் கணவரின் குடும்பம் அவள் சிறகை ஒடிக்க முயற்சி செய்தனர். வயலட் போர் விமானத்தை ஓட்டுவதில்லை என சத்தியம் செய்து அன்றிலிருந்து விமான பணிப்பெண்ணாக பணிபுரிகிறாள். பேங்காக்கு பின்னால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் சாங்கி விமான நிலையத்தை வந்தடைந்தது. கம்பீரமாக இறங்கிய வயலட்டிற்கு பாராட்டுகள் குவிந்தன.
விமான நிலையத்தில் காத்திருந்து வயலட்டை பார்த்து ஒரு ராயல் சல்யூட் அடித்தான் வயலட்டின் கணவன் முச்சன். நன்றி. நன்றி, வணக்கம்.